கோத் திரைப்படத்தோட ரெக்கார்டு வந்து பெருசா இல்லை விடாமுயற்சி திரைப்படத்தோட ரெக்கார்டு வந்து பெருசா? ஸோ எந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து பெருசாக வந்து ரெக்கார்டு வந்து படைத்திருக்கு கடந்த ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு 12 மணி நேரத்தில் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகிறது. அதாவது என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கரெக்டாக ஒரு 8:40க்கு விடாமுயற்சியோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் வந்து அந்த ட்ரைலர் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இந்த சமயத்தில் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் வந்து ரெக்கார்டு வந்து படைத்திருக்கு. ரிலீஸ் ஆன 12 மணி நேரத்திலே வந்து 5 லட்சத்துக்கும் மேலே வந்து லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 10 மில்லியன் வியூஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு அப்டேட் ஆன வியூஸ் வந்து வெறும் 7 மில்லியன் தான். இப்போ வந்து இந்த கோட் வந்து எவ்வளோ சாதனை வந்து பண்ணியிருக்கு, கோத் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து கோத் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆகி கரெக்டாக 5 நிமிஷத்தில் வந்து 1 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது. 10 நிமிஷத்துல வந்து 2 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 21 நிமிஷத்தில் வந்து 3 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 36 நிமிஷத்தில் வந்து 4 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 56 நிமிஷத்தில் வந்து 5 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 80 நிமிஷத்தில் 6 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. ரிலீஸ் ஆகி வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து 1 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கி இருந்தது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி 1 ஹவரில் வந்து 2,86,000 லைக்ஸ் வந்து வாங்கி இருந்தது. ஸோ வந்து ரிலீஸ் ஆகி 12 மணி நேரத்தில் வந்து 5 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கி இருந்தது. ஆனால் வந்து இப்போ அது கோத் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் ஆகி 12 மணி நேரத்தில் வந்து 1 மில்லியன் லைக்ஸ்லாம் தாண்டி வந்து போய்க்கொண்டு இருந்தது. ஸோ அதனால கோத் திரைப்படம் வந்து இதில் வந்து வெற்றி திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்?